மத்தேயு 21 31 இவ்விருவருவில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில தோன்றி மனிதனாக வாழ்ந்தபோது அவருடன் பயணித்ததான பிரதான ஆசாரியர்களும் ஜனத்தின் மூப்பர்களும் சில இடங்களில் அவரை குற்றப்படுத்தும்படி அவரை குறை சொல்லிக் கொண்டே தூற்றி திரிந்து கொண்டே வந்திருக்கிறதை நாம் வேதத்தின் வழியாக பார்க்கிறோம். இயேசு இருக்கும் போதே அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்திருப்பது சாத்தியமே, ஆனால் இன்றைக்கும் அது நிச்சயமாக சாத்தியம்தான். இங்கே தன்னைத்தான் யோக்கியன் என்றும் நீதிமான் என்றும் காண்பிக்க பிரதான ஆசாரியர்களும் ஜனத்தின் மூப்பர்களும் அன்றைக்கு இயேசு வாழ்ந்தபோது அவர்கள் தங்களுடைய அவர்களுக்கு நல்ல பேர் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் போராடி வாழ்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் பிரியமானவர்களே, குறை சொல்லுகிறவர்கள் அதிகமா இருப்பார்கள், ஆனால் வாழ்ந்து காட்டுகிறவர்கள் அல்லது பிறருக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்கள் மிக குறைவு. தான் தான் யோக்கியன், தான் தான் சரியான ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி திசை திருப்பி வசூல் பண்ணி அட்டூழியம் செய்கிற மக்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்களை பார்த்து, உங்களுக்கு முன்னே ஆயக்காரரும் வேசிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்ன வார்த்தையை கவனிக்கிறோம். ஆம், தன்னைத்தான் நீதிமானாகவும் யோக்கியனாகவும் மற்றவர்கள் பார்க்கிற வண்ணமாக நல்ல பேர் வாங்குகிறவர்கள் முக்கியம் அல்ல. பாவியா இருந்தாலும் துன்மார்க்கமா இருந்தாலும் தன்னை தேவனிடத்தில் வரும்போது அவர்களை தாழ்த்துகிறார்கள் அல்லவா? ஒரு பக்தன் ஜெபித்தான் அல்லவா, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி. அதை போல நாம் பிறருக்காக நம்மை நீதிமான்களாக, யோக்கியவான்களாக, நல்லவர்களாக காண்பித்து நடித்து வாழ்கிற வாழ்க்கையை விட நம்மை இருக்கிற வண்ணமாகவே தேவனுக்கு முன்பதாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு குறை செய்யாதபடி, குறைவான வாழ்க்கை வாழாதபடி, குற்றமுள்ள ஒரு வாழ்க்கை வாழாதபடி நான் உமது பிள்ளையாக பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் இயேசு நம்மோடு இருப்பார். அது நிமித்தமாய் நமக்கு தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே அதை விட்டு மிக தீவிரமாக வாஞ்சையாக பிறரை குற்றப்படுத்தி நம்முடைய நாவு, நம்முடைய வாய் முந்திக் கொள்ளாதபடி நாம் ஜாக்கிரதையா இருப்போம். ஏனென்றால் குறை சொல்வது முக்கியம் அல்ல, குறை சொல்வதை காட்டிலும் அவர்களுக்காக நாம் ஜெபிப்பது மிக மிக முக்கியம். காரணம் என்னவென்றால், துன்மார்க்கர் தான் நல்லவனாக காண்பித்து மிகவும் வஞ்சித்து ஏமாற்றி நடந்து கொள்வார்கள். ஆனால் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமோ அப்படி இராமல், நாம் மனுஷர்களை பிரியப்படுத்தி திருப்திப்படுத்துகிற வாழ்க்கை வாழாமல் தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து தேவனுக்காக நாம் வைராக்கியமாய் வாழ்வோம். அப்பொழுது நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலே கர்த்தர் எழுதி வைப்பார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களை நாங்களே நீதிமான்களாக காண்பிக்கிறதுக்காக நீர் வரவில்லை, அதுவும் எங்களுக்கு முக்கியம் இல்லை ஆண்டவரே. ஆகவே நீர் விரும்புகிறபடி தாழ்மையுள்ளவர்களாக உமது சிறைகளுக்குள்ளாக உமது ஆண்டவரே செட்டையின் நிலையிலே நாங்கள் எப்பொழுதும் வந்தடைத்தக்க பாத்திரவான்களாய் எங்களை நடத்தும் மாற்றும். உமக்கு உண்மையாய் பிரியமா இருந்து பிறரை குறை சொல்லுகிற வாழ்க்கை எங்களுக்கு இல்லாதபடி ஆண்டவரே, இந்த தேசத்துல எல்லா மனிதர்களுக்காகவும் ஆண்டவரே அவர்களுக்காக போராடி மன்றாடி ஜெபிக்கிறவர்களாகவும் வாழ எங்களுக்கு கிருபை தாரும்.
குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை விரும்புகிறான், பாராட்டுகிறான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் குற்றம் சொல்லுவர்களாக அல்ல, குற்றம் செய்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.